அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபி விலாக். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் ஃபுல் ஊட்டி டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இந்த ஊட்டி ட்ரிப் பிளான் 2 months பிஃபோரே பிளான் பண்ணி டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டோம். January 31 ஈவினிங் 4:30க்கு எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தான் புக் பண்ணியிருந்தோம். நைட்டு டின்னர் ட்ரெயினில் எப்படி கிடைக்கும்னு தெரியல. ஸோ நாங்கள் முர்த்தபா ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு போயிட்டோம். நெக்ஸ்ட் டே Feb 1 மார்னிங் 3 o'clock கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு ட்ராவலர் கரெக்ட் டைமுக்கு வந்து வெயிட் பண்ணாங்க. எங்கள் டிரைவர் அண்ணன் நேம் சுரேஷ். இவங்க தான் 3 daysம் ஃபுல்லாக ஊட்டியே சுற்றி காட்டினாங்க. டிரைவரோட காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஊட்டி போனால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 நாள் எங்களுக்கு வேனில் சுற்றி காட்டுறதுக்கு வேனுக்கு 20,000 ரூபா. மார்னிங் 5 o'clockலாம் ஊட்டி ரீச் ஆகிட்டோம். ஏஎன்எஸ் ரெசிடென்ஸில் தான் புக் பண்ணியிருந்தோம். 2 ஃபுல் ஹவுஸ் பிடிச்சிருந்தோம். ஒரு ஹவுஸில் ஹால், கிச்சன், சிங்கிள் பெட்ரூம் அண்டு டபுள் பெட்ரூம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு ஹவுஸும் இப்படி தான் இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. ரூம்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரூமோட காஸ்ட்டு வந்து ஒரு நாளைக்கு 6,500 ரூபா, 3 நாளைக்கு 20,000 ரூபா. மார்னிங் ரூம்லேயே டிஃபன் இட்லி வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். 10 மணிக்கு டிரைவர் அண்ணன் வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு டே 5 ஸ்பாட் பார்த்தோம். வேனில் போகும்போதே ஷூட்டிங் ஸ்பாட், மிலிட்ரி ஏரியாலாம் காட்டினாங்க. ஃபஸ்ட்டு ஸ்பாட் வந்து வேலே வியூ பாயிண்ட் தான் வந்திருக்கோம். இதுவும் ஷூட்டிங் ஸ்பாட்டு. ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. நம்மளாம் அலோடு கிடையாது. டீ எஸ்டேட் வந்திருக்கோம். கைடு வந்து டீ பிளான்ட்டை பற்றி ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறம் டீ எஸ்டேட் உள்ளே போய் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கலாம். அந்த கூடையிலையும் வச்சு கூட ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அவங்க ஃபேக்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கேயும் ஒரு கைடு ஃபுல்லாக ஆயில், டீ அப்புறம் சாக்லேட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக சொன்னாங்க. இதோட ஃபுல் வீடியோ என் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4வது ஸ்பாட் வந்து டால்ஃபின் நோஸ் பாயிண்ட் தான் கூப்பிட்டு போனாங்க. 5வது ஸ்பாட் வந்து சிம்ஸ் பார்க். இதில் பார்த்திங்கன்னா சூப்பராக விதவிதமாக மரங்கள் இருக்குது. டிசைனான மரம்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் நாள் ஃபுல்லாகவே குன்னூர் சுற்றி காட்டினாங்க. இது எல்லாமே குன்னூர் தான். 2வது நாள் மார்னிங் டிஃபன் சாப்பிட வந்திருக்கோம். எங்கள் ரூமுக்கு பக்கத்துலேயே தென்ட்ரல் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே தான் டிஃபன் சாப்பிட வந்திருக்கோம். போகிற வழியில் மிருதன் படம் ஷூட்டிங் ஸ்பாட் காட்டினாங்க. அப்படியே பார்த்துட்டு போனோம். 2வது நாள் ஃபஸ்ட்டு ஸ்பாட் வந்து பைன் ஃபாரஸ்ட் தான் வந்திருக்கோம். அடுத்து பைக்கரா ஃபால்ஸும் பைக்கரா போட்டிங் தான் கூட்டிகிட்டு போனாங்க. போகிற வழியில் ஹோட்டல் இருந்துச்சு, அங்கேயே லஞ்சு சாப்பிட்லான்னு லஞ்சு சாப்பிட்டுட்டோம். உங்களுக்கு எப்படி ஸ்பாட் அமையுதோ அதே மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்த ஸ்பாட் வந்து முதுமலை தான் போனோம். போகிற வழியிலேயே நிறைய அனிமல்ஸ்லாம் பார்த்தோம். யானைலாம் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஜீப்புக்கு 5 பேர் 2,000 ரூபா சார்ஜ் பண்ணாங்க ஒரு ஜீப்புக்கு. நாங்கள் 2 ஜீப் எடுத்துக்கிட்டோம். ஜீப் சஃபாரி செம்மையாக இருந்துச்சு. ஃபாரஸ்ட்டில் கரடிலாம் பார்த்தோம். ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். 3வது நாள் டிஃபன் சாப்பிட போனோம். இதுவும் எங்கள் ரூம் பக்கத்துலேயே ஜம்ஜம் ஹோட்டலில் தான் போய் சாப்பிட போனோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்பாட் வந்து தொட்டபெட்டா தான் போனோம். செம வியூ. தொட்டபெட்டா ஊட்டி போனீங்கன்னா கண்டிப்பாக தொட்டபெட்டா போங்க. தொட்டபெட்டா பார்த்துட்டு வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சி. லன்ச் டைம் வந்துச்சு. சரி லன்ச் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வந்தோம். அடுத்து ஊட்டியில் இருக்கிற போட் ஹவுஸ் கூட்டிகிட்டு போனாங்க. இதுவும் செம்ம பெரிய போட் ஹவுஸாக இருக்குது ஊட்டியில் இருக்கிறது. அடுத்த ஸ்பாட் வந்து பொட்டானிக்கல் கார்டன் தான் வந்திருக்கோம். பொட்டானிக்கல் கார்டன் சூப்பராக இருந்துச்சு. ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். 4வது நாள் பார்த்திங்கன்னா ரூமில் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு லன்ச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே டாய் ட்ரெயினில் தான் போகிறோம். டாய் ட்ரெயின் புக் பண்ணுறது நாங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டோம். ஊட்டி வந்தீங்கன்னா டாய் ட்ரெயினை மிஸ் பண்ணிடாதீங்க. பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். டாய் ட்ரெயினில் வரணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா 2-3 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிவிடுங்க ட்ரெயின் டிக்கெட்டு. டாய் ட்ரெயின் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். வேறு லெவலாக இருக்கும். ஊட்டியோட பெஸ்ட்டு பார்ட்டே டாய் ட்ரெயின் தான். நாங்கள் ஊட்டிலேருந்து மேட்டுப்பாளையம் டாய் ட்ரெயின் போட்டிருக்கோம். ஊட்டி டு குன்னூருக்கும் மேட்டுப்பாளையம் டு ஊட்டிக்கும் டாய் ட்ரெயின் இருக்குது. கரெக்டாக 2 மணிக்கு டாய் ட்ரெயின் எடுத்தாங்க.
மேட்டுப்பாளையம் 5:30க்கெலாம் ரீச் ஆகிட்டோம். மேட்டுப்பாளையத்தில் எங்களுக்கு 2 மணி நேரம் வெயிட்டிங். அடுத்து எங்களுக்கு 9:30க்கு தான் கோயம்புத்தூர் ட்ரெயின். சென்னை எக்ஸ்பிரஸ் தான் புக் பண்ணியிருந்தோம். 1 மணி நேரத்தில் கோயம்புத்தூர் ரீச் ஆயாச்சு. எங்களுக்கு கோயம்புத்தூரில் 5 மணி நேரம் வெயிட்டிங். அடுத்து எங்களுக்கு 3 மணிக்கு தான் எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ்ஸு. அடுத்த நாள் காலையில் 3 மணிக்கு எர்ணாகுளம் ட்ரெயின் வந்துடுச்சு. அவ்வளோதான், எங்களோட 5 நாள் ட்ரிப் சூப்பராக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபிலாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.